இன்னைக்கு யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன ஆதங்கங்கள். ஏன்னா மற்றவர்களால் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, மற்றவர்களால் வஞ்சிக்கப்படுகிறது, மன ஆதங்கங்கள் ஏற்படுகிறது. அதுவே அதிகமான ஒரு கோபமாகி அவர்களை ரிவெஞ்ச் எடுப்பதற்கு கூட இந்த மனம் தயாராகிவிடும். கொலை கூட பண்ண வச்சிடும். அந்த மாதிரி உள்ளவர்களெல்லாம் என்ன செய்யணும்? இந்த மன ஆதங்கத்தையும், இந்த மன அழுத்தத்தையும், இந்த ஒரு கோபத்தையும், ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய சாஸ்திரம் இந்த மனதிற்கு அதிபதி யார் என்றால் சந்திரன். சந்திரமா மனசோ ஜாதகா. இந்த சரீரம், மனம், இந்திரியம், இந்த அனைத்து புலன்கள், இந்த அனைத்தும் சந்திரனுடைய. இப்போ நம்ம கோவப்பட்டா ஒன்று வாக்காள யாராவது பேசுவோம், திட்டுவோம், அல்லது கையால் காலால் உடச்சு அடித்து, அல்லது கத்தியால் ஆயுதங்களால் பிரயோகம் புலன்களால் செய்வோம். இது மாதிரி இந்த சரீரத்தாலோ மனதாலோ வாக்காலோ நாம் அந்த பாவத்தை செஞ்சு விடுவோம். கோபம் அதிகமாகிடுச்சுன்னா அப்போது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், சந்திரன் தான் மனசுக்கு அதிபதி, சந்திரன் தான் நீருக்கும் அதிபதி. எனவே தூய்மையான நீரை, நல்ல நீரை, உப்பு இல்லாத நீரை, தூய்மையான நீரை எவர் ஒருவர் குடிக்கிறார்களோ, அடிக்கடி குடித்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த மன அழுத்தமும் மன ஆதங்கமும் அந்த கோபதாபங்களும் அனைத்து மட்டுப்படும். இன்றைக்கு கூட நிறைய பேர் இரவு பொழுதுல வேலை செய்கிறார்கள். இரவு பொழுதுல நம்ம சாஸ்திரங்கள் வேலை செய்யக்கூடாது. ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் உள்ள பொழுது. அப்போ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த மாதிரி காலகட்டத்தில் இரவு பொழுதுல வேலை செய்கிறவங்க அடிக்கடி தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டே இருக்க. எனவே எவர் ஒருவர் அடிக்கடி தண்ணீர் அறிந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மன அழுத்தமும் மனச்சோர்வும், அது மட்டும் இல்லாமல் கோபங்களும் தாபங்களும் இல்லாமல் அவள் வாழ்க்கையிலேயே, நான் கோபப்பட்டா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் உள்ளது. கோபம் யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட குணம் இருக்காது. குணம் போயிருக்குன்னு சொன்னால் அவன் பாவத்தை செய்து விடுவான். எனவே பாவத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கோபம், அந்த கோபத்தை தூண்டக்கூடிய மனம், அந்த மனத்தை சரி பண்ணுவதற்கு தண்ணீரே மருந்து. தண்ணீரை அடிக்கடி குடிப்பவர்கள் மனசாந்தி பெறுவார்கள். மனசாந்தி பெற்றவர்களே வாழ்க்கையில் ஆத்ம பலத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள்.